பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் நுழைந்து விட்டார்கள். வாக்குத்தத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழுமையான தேசம். இப்போ என்ன நடக்க வேண்டும்? யுத்தமா? எரிகோவா? சுவர் விழ வேண்டுமா? ஆனா தேவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? யுத்தம் இல்லை, அமைதி. சண்டை இல்லை, உடன்படிக்கை புதுப்பிப்பு. கில்காலில் தேவன் சொன்னார், எகிப்தின் நிந்தையை உங்களிடமிருந்து அகற்றிவிட்டேன் என்று. பிரியமானவர்களே, கானான் என்பது வெறும் வெற்றி அல்ல, பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பு. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். ஆனால் உடன்படிக்கை அடையாளத்தை மறந்தார்கள். கானானுக்குள் வந்தவுடன் தேவன் சொன்னார், முன்னால் போகும் முன் நீ என்ன செய்ய வேண்டும்? சரி செய்ய வேண்டும் உன்னை அப்படின்னு சொல்லி. என்ன நடந்தது? பஸ்கா கொண்டாடப்பட்டது, விடுதலை நினைவுபடுத்தப்பட்டது. அதற்கு பின்பு மன்னா நிற்கிறது. ஏன்? இனி குழந்தை வாழ்க்கை இல்லை, பொறுப்புள்ள வாழ்க்கை. இன்னும் நாம் திருந்தாமல் பழையவைகளே நாம் செய்து கொண்டிருப்போமானால் பிரயோஜனம் என்ன? அன்பர்களே, தேசத்தின் கனியை உண்ண நாம் ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா? இது நமக்கு சொல்லும் செய்தி என்ன? புதிய நிலைமையில் பழைய பழக்கங்கள் வேலை செய்யாது. இன்றும் தேவன் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறார். ஆனால் முதலில் இருதயத்தை சுத்தம் செய்ய சொல்கிறார். இந்த பழைய வருட நாட்களின் முடிவில் நாம் இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார். அன்பர்களே, வெற்றி வருவதற்கு முன் உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவன் நமக்கு வெற்றியை தர ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவன் சொல்கிறார், நாமும் இஸ்ரவேல் மக்களைப் போல் அல்ல, திரும்ப திரும்ப பழைய வாழ்க்கையில் நம்மை அழித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாட்கள் கொடிதானவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் அழைக்கிறார். தேவன் நம்மை வெற்றிக்குள் அழைக்கும் முன் பரிசுத்தத்திற்குள் அழைக்கிறார். தேவன் பரிசுத்தராயால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? பழையவைகளை களைந்து விடுவோமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.